ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கள்லாம் ஒரு 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. 9 மணிக்கு போனவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொலையில் தான் இருந்தாங்க. ஏன்னா வேலி அடித்து விட்டுட்டோம் இல்லையா, இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்தவங்க தான். இப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு படுத்துருக்காங்க. அவங்க அவங்க பிள்ளைய தூக்கி விடணுமா, அதனால் அவங்க கத்துறாங்க. நம்ம அடர்த்தி உணவு ஊற வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அள்ளி வைக்க போகிறோம். ஏன்னா எல்லாம் சைலண்டாக படுத்துருக்காங்க. இப்போ குண்டான சத்தம் கொடுத்தோம்னு வச்சுங்க, குண்டான் சவுண்டு எல்லாம் எழுந்திரிச்சி அங்கே வந்துடுவானுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தீவனை தள்ளி வச்சுக்கலாம். இப்போ அள்ளி வச்சுட்டு ஒரு டைம் போயிட்டு வருவாங்க. நம்ம எலிக்குட்டி வந்து ஒரு நடை வந்து உள்ளார செடியெல்லாம் பூந்து சாப்பிட்டு இடுக்கு வழியாக பூந்து உள்ளார வந்துட்டார். இப்போ என்ன பார்த்தது மறுபடியும் வராரு. இவனுக்கு கரெக்டாக இருக்குங்க பூந்து வெளியில் வரத்துக்கு. அதில் எல்லாமும் இல்லை, ஏதோ ஒரு இடம் இருக்குது அவனுக்கு வரத்துக்கு. அது எந்த இடம்னு தெரியல. ஒன்று ஒன்றா இது மாதிரி தலையை விட்டு பார்ப்பான். எதுக்குள்ளே அவன் தலை பூருதோ அது வழியாக வந்துடுவாங்க பாருங்க. தலை பூந்துச்சுன்னா வயிறுலாம் பூந்துடுது, தலை தான் பூரணும். சமத்தா வெளில வந்துட்டார். 2வது மேய்ச்சல் மேயத்துக்கு போகிறாரு. இதோ வரண்டி வரண்டி வரண்டி. அவன் வேறு ரொம்ப நேரமாக கத்திகிட்ருக்கான். நம்ம அவனையுமே தூக்கி பெரிய இடத்துல விட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக குடிச்சிட்ருப்பான். அவனுக்காக மட்டும் நம்ம இப்போ கொட்டாய்க்கு வரோம். மற்றபடி உடுக்க பிள்ளை, மிதுன் குட்டி, அப்புறம் காலுக்கு கட்டு போட்டவன் எல்லாம் தானாகவே குடிச்சிக்கிறாங்க. பரவாயில்ல, காலுக்கு கட்டு போட்டவன் சரியாயிட்டான் ஓரளவுக்கு. இப்போ இதோ வந்துட்டான்டா, இருடா வரேன். இது வேறு வந்துட்டேன்டி. எலிக்குட்டி எப்படி வர? எப்படி வச்சுங்களா? அப்படி பூந்து இப்படி வந்தாச்சு. இப்போ இவங்கிட்ட பால் கொடுக்க போகிறேன்னா, அதனால இவர் ரெடியாக அங்கே வந்துட்டார். ஏன்னா அவன்கிட்ட 9 வளர்க்கலாமா. இவன் வந்து கையில் தான் தேடுவான். நம்ம அது பிள்ளைய கையில் எங்கே வச்சுருக்குறேன், கையை தேட மாட்டேங்குது. வா ஏம்மா? ஐயோ வழிய விட்றா. வீட்டுக்குள்ளேருந்தா எடுத்துகிட்டு வரேன் பிள்ளைய. கூண்டுக்குள்ளே இருக்கிறத தூக்கி தானே ஒன்றும் கையே வந்து பார்க்குறேன். வாங்க 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 வாங்க, கிட்டக்கவாம்மா. பா ஆமாம் ஆமாம். எலிக்குட்டியை ஒன்றத்துக்கு உள்ளார போட்டுருவேன். போ கொஞ்ச நேரம் உள்ளார இரவன் பாலை குடிக்கிற வரைக்கும் போ. இது சரிப்பட்டு வர மாட்டேன். ஏண்டியே இது சரியாக மண்ணு திங்க நிற்கிதுங்க. அதனால தான் நம்ம உள்ளார பிடிச்சி போட்டுறோம். இன்னும் அது அம்மாவை மடியை கண்டுபிடிக்கல. என்ன தாலாட்டு பிள்ளை மூஞ்சில் மூக்கில் காயம் இல்லை, அது தழும்பு. இல்லடிப்பட்டோ காயம் இல்லை. எப்படி திடீர்னு வந்துச்சு தழும்பே? எப்படி திடீர்னு வந்ததே? அம்மா நாள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலிக்குட்டியை பாருங்கள். புடுக்க புள்ளெல்லாம் பாலை கொடுத்துட்டு அவங்க சைலண்டாக படுத்து கிடக்குறாங்க. அவங்க புள்ளெல்லாம் நிற்கிறாங்க. கட்டு போட்டு வந்து நிற்கிறான் பாருங்கள். அந்த கட்டு வந்து தானாக அப்படியே நம்ம எண்ணெய் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டி உருவி தானாக விழுந்துடும். அது வரைக்கும் நம்ம அந்த கட்டை வந்து ஒன்றும் பண்ண வேணாம். எல்லாம் படுத்துருக்காங்க. இது எப்படி சின்ன பிள்ளைய பாருங்கள், வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு என்னம்மா தூங்குதுன்னு. சின்ன பிள்ளை இது என்ன படுக்க? ஏம்மா என்னம்மா படுக்க? ஐயோ எல்லாம் படுத்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. இவனும் வந்து தலைச்சீத்து பிள்ளை தான். இவனும் வந்து குட்டி போடணும். நிறைய ஆடு இருக்காது, ஒரு 10 ஆட்டுக்குட்டி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் தலைச்சீத்து ஆட்டுக்குட்டி. தலைச்சீத்து ஆடில் அது மிதுனோட அம்மா இருக்கு இல்லையா, அது குட்டி போட்டுடுச்சு. இதை கீழே விட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ தூக்கி விட்டுட்டு வந்தோம் இல்லையா, அவன் குட்டி போட்டான். தலைச்சேத்தில் 2 பேர் தான் குட்டி போட்டிருக்காங்க. இந்த நடை மீதி எல்லோரும் குட்டி போடணுமே தான்.
படுத்துக்கடி நான் ஒன்றும் பண்ணடி. ஓகே, நம்ம அவனை தூக்கி போட்டுட்டு போய் அடுத்த தீவனத்தை அள்ளி வைக்கலாம்.